இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல இருந்தாலுமே இமீடியட்டாக ஃபால் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்து கீழே இறங்கினதையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாளாக பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டில் ஒரு டர்ன் நடந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஸ்பெஷல் ஆஃபரோட ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 11 o'clock, ஈவினிங் 7 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருந்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாகவே ஃபால் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு சைட்வேஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப் டு 10:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுத்து நியர் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 பிரேக் பண்ண முடியாமல் கீழே வர ஆரம்பிச்சாங்க. அந்த 10:30 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பிஎம்ஐ அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த சர்வீஸ் பிஎம்ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பட் இந்த மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஓவரால் பிஎம்ஐ டேட்டா அப்படிங்கிறது டவுன் ஆனதுனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னதான் ஃபண்டமெண்டலாக நியூஸ் வந்தாலுமே அதை டெக்னிக்கலாக ஒபே பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ப்ரைஸ் கீழே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,786 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் மேலே வந்தது. திரும்ப ஒரு சைட்வேஸே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஒரு 1:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலை கொடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,720 வரை வந்துட்டு திரும்பவும் மேலேயே வந்து செட்டில் ஆகிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் இருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,800 வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இமீடியட் டைரக்ஷன். நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு ஒரே நாளில் 25,242 வந்துருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே கீழே தான் வரணும் அப்படிங்கிறதும் டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா வீக் ஆகிடும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ண முடியாமல் இமீடியட்டாகவே கீழே வந்துருந்துச்சு. நம்ம சொன்ன டிமாண்ட் ஜோன்ஸ்லேயே ட்ராவல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. ஃபர்தராக கீழே தான் இறங்க போதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ஸில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பொறுத்தவரை இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி பார்க்கும்போது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து ரெக்கவரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவ்ல இருந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ரெக்கவரி அப்படிங்கிறது தொடரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை எடுத்துக்கலாம் லீடா. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பிசிஆர் ரேஷியோ 0.65 அப்படிங்கிறது மார்க்கெட் பியரிஷாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணுது. பர்டிகுலராக இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியாது. அண்ட் புட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல லாஸையும் புக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. மார்க்கெட் பியரிஷாக ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷன்ஸ் எடுத்துட்டு டைரக்டாக போய் டெக்னிக்கலா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 4 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 25,300 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். சப்போஸ் இந்த டைரக்ஷன்ஸ் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 26,100 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து டைரக்ஷனே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வரைக்குமே இந்த ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு இமீடியட்டாக கீழே விழுந்துருமா அப்படின்னா இதுக்கு ரைட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் 4 வரைக்குமே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 26,050 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ ஓவராலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வரும், அது டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போகலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே இருந்துட்டு மேலே போயிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 4 வரைக்கும் போயிட்டும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாகவே கீழே தான் வரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நோட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இன்ட்ராடேல இது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். அதாவது 25,664 இந்த ரேஞ்சை போயிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட வியூவாக இருக்குது. அண்ட் இது இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருமா அப்படின்னா அது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும். அது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. டோட்டலாக இதை டச் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஜோன் 1க்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சப்போஸ் இதோட ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி மேலே போகலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறது இருக்குது. சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடும் அப்படிங்கிறதும், அதோட ஜோன் அப்படிங்கிறது சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,051 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. இங்கேருந்து கீழே வந்துடலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 4 வரைக்கும் போயிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மேலே. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் இருந்தால் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,877க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ட்ரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய டைம் ஃப்ரேம் இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் சஸ்டெயின் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது சஸ்டெயின் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய லாஸும் வரும். அதனால் இதை வந்து பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக எஜுகேட் ஆகிட்டு ட்ரேட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் அப்பில் இருந்து அங்கேருந்து சின்னதாக மேலே போயிருக்காங்க. பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாகவே ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 o'clock உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அப் டு அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57,500 வரை வந்தது. ஆஃப்டர் 2 o'clock ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து 57,741 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. ஆஸ் பர் த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 57,700 அதாவது 378 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் கொஞ்சம் சின்னதாக கீழே வர வேண்டியது இருக்குது. அதாவது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோன் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ஏரியா தான். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக 57,587 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இங்கிருந்து கீழே தான் வரணும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அது டிமாண்ட் ஜோன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் டச் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு அல்லது அதுக்கும் கீழே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வெதர் இந்த ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சா அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே தான் போக போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.84 அதாவது நேற்று வரை வந்து பார்த்தீங்கன்னா 1.14 கிட்ட இருந்தது. டோட்டலாக சேஞ்ச் ஆகி மார்க்கெட் வந்து பீரிஷ் நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டுமே அதான் கன்வே பண்ணுது. மார்க்கெட் பீரிஷாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இன்னைக்கு தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓவராலாக மார்க்கெட் பீரிஷை நோக்கி மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 4 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் கீழே டவுன் சைடுக்கு மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் சின்னதாக மேலே வந்தாலுமே அது கரெக்ஷன்ஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது டேரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 56,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான அந்த டைரக்ஷன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே இருந்துட்டு இந்த சப்ளை ஜோன் 3 வரைக்கும் அல்லது 4 வரைக்கும் போயிட்டு கூட திரும்பவும் இந்த இடத்த போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியில் சொன்ன மாதிரியே கரண்ட் ஜோன்லேருந்து கீழே வரலாம் அல்லது சப்ளை ஜோன் 4 வரைக்கும் போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 57,570 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி
அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1ஐயும் அதே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு சப்போர்ட் 2 வரைக்கும் போகலாம். அது வந்து 57,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதோட டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்படியே தான் கண்டினியூ ஆகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 56,380 வரை போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேட் எம்பையர் மெத்தடில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நடக்கிறதுக்கு ஒரு 4லிருந்து 5 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிற பட்சத்தில், அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எடுக்கும். அது 57,914 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணால் தான் ஸ்ட்ராங்காக இதோட ப்ரைஸ் மேலே போகணும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 58,372 வரை போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது கொஞ்சம் மேலே போயிட்டு 58,566 வரை போயிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வருதா அல்லது மேலே போயிட்டு கீழே வருதா அப்படிங்கிறது கொஷினாக இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் கீழே போயிடும் அப்படிங்கிறதையும், அண்ட் சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து உங்களோட எக்ஸிக்யூஷன்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம்.